நிறைய பேர் வாய்ஸ் சேஞ்ச் வராங்க. டீச்சரா இருப்பாங்க, இல்ல ஸ்போர்ட்ஸ் மாஸ்டரா இருப்பாங்க, இல்ல பாட்டு பாடுவாங்க, இல்ல கன்டினியூஸா மேடையில ஏறி பேசுவாங்க. இப்ப அரசியல்வாதி இருப்பாங்க. சார் எனக்கு வாய்ஸ் மாறுது, வாய்ஸ் பெட்டிக் ஆகுதுன்னு வருவாங்க. ஸோ சம்டைம்ஸ் உள்ள பார்க்கும்போது வோக்கல் நாடியூல் அப்படின்னு ஒரு சின்ன கண்டிஷன் இருக்கு. அது சிங்கர்ஸ் நாடியூல், இல்ல டீச்சர்ஸ் நாடியூல்ஸ்னு பேரு. அதிகமா பேசுறவங்களுக்கு அந்த மாதிரி வரும். அவங்களுக்கு என்ன அட்வைஸ் பண்றோம்னா, அதிகமா வாய்ஸ் யூஸ் பண்ணாதீங்க, வாய்ஸ் ரெஸ்ட் கொடுங்க. அட்லீஸ்ட் 1 வீக் வாய்ஸை மாடுலேட் பண்ணுங்க. கண்டிப்பா மறைய சான்ஸ் இருக்குன்னு சொல்றோம். இதுக்கு மேல சடனா பார்க்கும்போது ஒரு சைடு மட்டும் குரல் வழியில சதமாதி வளர்ந்துருக்கும். அந்த மாதிரி சதமாதி வளர்ந்துருந்தா அதுக்கு பேர் வோக்கல் கார்ட் க்ரோத்னு சொல்றோம். இந்த க்ரோத் ஸ்மோக் பண்றவங்க, தண்ணி அடிக்கிறவங்க இருந்ததுன்னா கண்டிப்பா கேன்சர் இருக்கு, சான்ஸ் நிறைய இருக்கு. அப்படி இல்லைன்னா நிறைய பேர் ஒரு நாள் சத்தம் போட்டிருப்பாங்க, அது சின்ன ப்ளீடிங் ஆயிருக்கும், அது அப்படியே ஒரு சின்ன சதையா மாறும். அதுக்கு பேர் வோக்கல் கார்ட் பாலிபின் பேரு. அந்த மாதிரி இருந்தா வாய்ஸ் நல்லா மாறும். நல்ல வாய்ஸ் பெட்டிக் ஆகும், டயர்ட் ஆவாங்க, வாய்ஸ் இதாகும். அந்த மாதிரி க்ரோத் இருந்தா இமிடியேட்டா அதையும் ரிமூவ் பண்றது நல்லது. ஏன்னா கான்ஸ்டன்டா குரல் வளம் மூவ் ஆயிட்டே இருந்ததுன்னா எந்த பாலிப்பும் உரசி அது கேன்சரா மாறதுக்கு சான்ஸ் நிறைய இருக்கு. அதனால வோக்கல் கார்ட்ல கட்டி இருந்ததுன்னா இமிடியேட்டா பார்த்து ட்ரீட்மெண்ட் பண்ணணும். ஈவன் அது சிங்கர்ஸ் நாடியூல இருந்தாலும் சரி, வாய்ஸ் அப்யூஸ் பண்ணி வந்திருந்தாலும் சரி, இல்ல வேற எதாவது காரணத்துல வந்தாலும் சரி, இமிடியேட்டா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது நல்லது.